அன்பார்ந்த பயனர்களே, இந்த வீடியோவில் யுடிஐடி கார்டு, அதாவது யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை விளக்கப் போகிறோம். யுடிஐடி கார்டு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படும் தனித்துவ அடையாள அட்டையாகும். இந்த அட்டையின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் பயன்களை எளிதாக பெறலாம். இந்த அட்டையில் மாற்றுத்திறனின் வகை மற்றும் அதன் சதவீதம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஒரே இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யுடிஐடி கார்டு மூலம் மாற்றுத்திறனாளிகள் அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் பல்வேறு சேவைகள், சலுகைகள் மற்றும் வசதிகளை எளிதாக பெற முடியும். இப்போது யுடிஐ கார்டுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று பார்க்கலாம். முதலில் நமது போர்ட்டலில் லாகின் செய்யுங்கள். அதன் பிறகு பிரிண்ட் சர்வீசஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். அடுத்து யுடிஐடி சர்வீசஸ் என்பதை கிளிக் செய்து யுடிஐடி கார்டு நியூ அப்ளை என்பதை தேர்வு செய்யுங்கள். இப்போது விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டும். அப்ளிகண்ட் நேம் என்ற இடத்தில் விண்ணப்பதாரரின் முழு பெயரை உள்ளிடுங்கள். அதன் பிறகு விண்ணப்பதாரரின் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிடுங்கள். பின்னர் விண்ணப்பதாரரின் மாநிலத்தை தேர்வு செய்யுங்கள். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்ளிகண்ட் அண்ட் கோ அப்ளிகண்ட் என்ற இடத்தில் விண்ணப்பதாரருக்கும் துணை விண்ணப்பதாரருக்கும் உள்ள உறவுமுறையை தேர்வு செய்யுங்கள் அல்லது உள்ளிடுங்கள். அடுத்து துணை விண்ணப்பதாரரின் முழு பெயர் மற்றும் மொபைல் எண்ணை உள்ளிடுங்கள். பின்னர் டிசேபிலிட்டி டைப் என்ற இடத்தில் மாற்றுத்திறன் வகையை தேர்வு செய்யுங்கள். டிசேபிலிட்டி டியூ டு என்ற இடத்தில் மாற்றுத்திறன் ஏற்பட்டதற்கான காரணத்தை தேர்வு செய்யுங்கள். மாற்றுத்திறன் பிறவியிலிருந்தே இருந்தால் எஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்யுங்கள். அதன் பிறகு மருத்துவமனையின் பெயரை உள்ளிடுங்கள். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் என்ற பகுதியில் விண்ணப்பதாரரின் புகைப்படம், கையொப்பம் மற்றும் ஆதார் கோப்பை அப்லோடு செய்யுங்கள். அப்லோடு செய்யப்படும் ஒவ்வொரு கோப்பும் 2 மெகாபைட்டுக்குள் இருக்க வேண்டும். தேவையான அனைத்து ஆவணங்களையும் அப்லோடு செய்த பிறகு சப்மிட் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யுங்கள். பின்னர் ப்ரோசீட் வித் கார்ட்ஸ் வாலெட் என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் விண்ணப்பம் 2 வேளை நேரத்திற்குள் செயலாக்கப்பட்டு விண்ணப்ப ஒப்புகை சீட்டு, அதாவது அக்னாலேஜ்மெண்ட் போர்ட்டலில் காண்பிக்கப்படும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.